தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளிடையே இருக்கக்கூடிய கசப்புகள் வெளிவர ஆரம்பித்து விட்டது. தாங்கள் பாஜகவை பற்றி கூறினீர்கள். பாஜகவினுடைய ஊழியர்களை காட்டு மந்தியாக ஆட்டு வந்தியாக அவர்களை சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். இருப்பினும் தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருவதைத்தான் அது காண்பிக்கிறது. தோழமை கட்சிகளிடையே பாஜக வந்துவிட்டால் ஒருவேளை உதயநிதியினுடைய உதயம் முதலமைச்சராக அது தடைபடுமோ என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது தோழமை கட்சிகளிடையே. குறிப்பாக சீமான், விஜய், அண்ணாமலை போன்றவர்களுடைய நெருக்கத்திற்கு பிறகு நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் ஆளுநர் RN ரவியை சந்தித்து ஒரு புகார் மனு அளித்தார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பற்றி. அந்த மகஜரின் புகைப்படம் நகல் டெல்லியில் அமித்ஷா கையில் கிடைத்துவிட்டது. இமெயில் மூலமாக ஸ்கேன் செய்து அனுப்பப்பட்டது. இதை பார்த்து அமித்ஷா அந்த கடிதத்தை முழுக்களும் படித்து பார்த்தார். அதிலிருந்து ஒன்று தெரிகிறது. ஆளுநர் அமித்ஷாவிற்கு எழுதிய ரகசிய கடிதத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குலைந்து விட்டது என்பதைத்தான் நேரடியாக பார்க்கிறார்கள். அதுதான் விஜயனுடைய அழுத்தம், அதுதான் சீமானுடைய அழுத்தம், அதுதான் அண்ணாமலையுடைய அழுத்தம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயலாளர், பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் கண்டிப்பாக சில அதிமுக தலைவர்களிடம் பேச இருக்கிறார். மறைமுகமாக எனக்கு நன்றாக தெரியும். அடுத்த வாரம் சென்னைக்கு பியூஷ் கோயல் வர இருக்கிறார் அதிமுகவுடன் பேசுவதற்காக. இத்தனை களை கட்டிய பிறகு சமீப காலமாக டெல்லியில் தமிழிசை சவுந்தரராஜனுடைய ஒரு வாழ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிறது, அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ரியல் ஒன் மீடியா நேயர்கள் வாசகர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எப்படி சார் இருக்கிறீங்க? நல்ல குளிருங்க, எக்கச்சக்க குளிர். மினிமம் டிகிரி 2, மேக்சிமம் 7ங்க. நான் மொத்தம் 5-6 ஷர்ட் போட்டுட்டு இருக்கேன். ஒரு ஸ்வெட்டர், ஒரு பனியன், ஒரு வார்மர், அதுக்கு மேல ஒரு சால்வை, எல்லாத்த தவிர சோத்துல தொட்டிங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். ஓகே சார். டெல்லியில குளிர் அதிகமா இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நியூஸ் எல்லாமே அனல் பறக்குது. சரி, இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல பாரதிய ஜனதா கட்சியுடைய மகளிர் அணியினர் நேற்று பேரணியில ஈடுபடும் போது இவர்கள் ஆடுகள் அடைக்கக்கூடிய தொழுவத்துல அடைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை பெரிய அளவுல சென்றுகிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அது மீறி செயல்படுகிறதோ என்ற அர்த்தத்தை தான் தருகிறது. பொதுமக்களிடையே ஒரு அதிருப்தி இருக்கிறது. வாக்காளர்களிடையே திமுகவிற்கு எதிர் பிரச்சாரங்கள் நடந்து வருகின்றன. இருப்பினும் திமுகவுடைய தோழமை கட்சிகள் மூலமாக, குறிப்பாக கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டுடைய கட்சி பாலகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டிருக்கிறாரே, போராட்டங்களை தடை செய்வது என்ன மினி எமர்ஜென்சியா திமுக ஆட்சாங்க என்ற அறிக்கையை நான் பார்த்தேன். அதையும் தவிர அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் பற்றி இன்று ஐயா MK ஸ்டாலினை சந்திக்க இருக்கிறார். இதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளிடையே இருக்கக்கூடிய கசப்புகள் வெளிவர ஆரம்பித்து விட்டது. தாங்கள் பாஜகவை பற்றி கூறினீர்கள். பாஜகவினுடைய ஊழியர்களை காட்டு மந்தியாக ஆட்டு வந்தியாக அவர்களை சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். இருப்பினும் தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருவதைத்தான் அது காண்பிக்கிறது. தோழமை கட்சிகளிடையே பாஜக வந்துவிட்டால் ஒருவேளை உதயநிதியினுடைய உதயம் முதலமைச்சராக அது தடைபடுமோ என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது தோழமை கட்சிகளிடையே. குறிப்பாக சீமான், விஜய், அண்ணாமலை போன்றவர்களுடைய நெருக்கத்திற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ், GK வாசன் போன்ற தலைவர்கள் 60 வயது ஆனாலும் அவர்கள் இன்னும் இளைஞர்கள் தான். இது பாருங்க, GK வாசனுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அண்ணாமலைக்கு 40 வயசு ஆக போகுது, விஜய்க்கு அதே ஏஜ் குரூப், சீமானும் அதே ஏஜ் குரூப். இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு திமுக எப்படி எந்த நிலைமையில் இருக்கும் என்று தெரியவில்லை. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கூட்டணி ஆட்சிக்குத்தான் தமிழகம் எதிர்நோக்கி செல்லுகிறதோ என்ற ஒரு வியூகமும் வருகிறது சிவா. சார், இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இவ்வளவு காலதாமதம் என்ன காரணம் சார்? இவ்வளவு காலதாமதம் ஏற்படப்படுகிறது. ஏன்னா அந்த தொலைபேசியில ஞானசேகரன் பேசிய அந்த சார் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சிரமமா சார்? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சிவா, நீங்க என்ன சார்னு கூப்பிடாதீங்க, நான் உங்களை சார்னு கூப்பிட மாட்டேன். அரெஸ்ட் பண்ணுவாங்க 2 பேரையும். சார்னு சொல்லக்கூடாது. சாருங்கிறது யார்? அது எந்த முக்கிய புள்ளி யார்? அது
அதனால தானே எல்லாரும் ஓடுறாங்க பார்த்து. இப்ப பாருங்க, தமிழகத்தில் தேர்தல் பிரச்சார களம் மாறிவிட்டது. யார் அந்த சார்? வி வில் டூ இட், வி கேன் டூ இட், அப்படிலாம் ஒரு பிரச்சாரத்தை நூதன முறையில் ஆரம்பித்து விட்டார்கள். யார் அந்த சார் என்பது தெரியவில்லை. இருப்பினும் தங்களுடைய நேயர்களுக்கு நான் ஒரு பிரேக்கிங் நியூஸாக சொல்ல வேண்டும் என்றால், நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் ஆளுநர் RN ரவியை சந்தித்து ஒரு புகார் மனு அளித்தார். அண்ணாமலை சாரி, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பற்றி. அந்த புகைப்படத்தின் அந்த அந்த அஹ், மகஜரின் புகைப்படம் நகல் டெல்லியில் அமித்ஷா கையில் கிடைத்து விட்டது. இமெயில் மூலமாக ஸ்கேன் செய்து அனுப்பப்பட்டது. இதை பார்த்து அமித்ஷா அந்த கடிதத்தை முழுக்களும் படித்து பார்த்தார். அதிலிருந்து ஒன்று தெரிகிறது: அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சில தேசிய விரோத சக்திகள், சமூக விரோத சக்திகள்லாம் நடமாட்டம் ஆக்கின்றன. இனி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில பொதுமக்கள் போக வேண்டும் என்றால் ஒரு என்ட்ரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போகணும், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போகணும், பயோமெட்ரிக் சிஸ்டம் வைக்க போறாங்க. அதுக்கு ஒரு 20 கோடி அதிகமாக செலவானாலும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மூலமாக ஆளுநர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். இனி அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள நுழைவது அவ்வளவு சுலபம் அல்ல. சார், இப்போ நீங்க சொன்னது போலதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழக, அதாவது மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எமர்ஜென்சி நடக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறது? ஆமா, தமிழக தோழமை கட்சிகளிடையே ஒரு கசப்பு வந்து விட்டது. அந்த கசப்பு எது என்று கேட்டால், மக்களுடைய திமுக எதிர்நிலையைத்தான் அது எதிரொலிக்கிறது தவிர, சமீப காலமாக திமுகவில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் காங்கிரஸ், மதிமுக, இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவர்கள் எல்லாம் ஆரம்பித்து விட்டார்கள் கூட்டணி ஆட்சியை பற்றி. காரணம் என்ன என்று கேட்டால், உதயநிதியை முன்னிறுத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம். உதயநிதியிட்ட போய் நாங்கள் சீட்டுக்கு பேரம் பேச மாட்டோம் என்று ஒரு சால்ஜாப் சொல்றாங்க. செல்வ பெருந்தகை, பாலகிருஷ்ணன், ராஜா மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் பலர். அவங்கெல்லாம் 200 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொன்னாங்கன்னா, மீதி 34 சீட் தான் தரப்போறாங்களா இவங்க? இல்லை, 200 சீட்ல திமுக அணி வென்றும் என்று சொன்னா கூட இவங்களுக்கு எவ்வளவு சீட் தரப்போறாங்க? அதையும் தவிர, கூட்டணி அமைப்பதற்கு முன்பாக ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுக்கலாமா என்று கூட கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் தோழமை கட்சிகள். அந்த அழுத்தம் தான் சிபிஎம் பாலகிருஷ்ணன் சொல்லுவது, அந்த அழுத்தம் தான் செல்வ பெருந்தகை சொல்லுவது, அந்த அழுத்தம் தான் கார்த்திகை சிதம்பரம் சொல்லுவது. இப்ப பாருங்க, ஜோதிமணி கூட நேற்று அதை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி கிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தமிழக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அத்துமீறலை பற்றி. ராகுல் காந்தி சிந்தனையில் இருக்கிறார். இன்று காலை ட்வீட் செய்திருக்கிறார். அவர்கள் மாணவர்களை சந்தித்த போது அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றியும் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். ஆக மொத்தம் இதெல்லாம் ஒரு சர்ச்சையாகிவிட்டது சிவா. சார், இப்போ அதே பாலகிருஷ்ணன் பேசும்போதுதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தமிழகத்திற்கு தேவையான மாடல் இடதுசாரி மாடல் தான் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ திராவிட மாடல் அப்படிங்கிறத வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்க தொடங்கி விட்டதா, அல்லது திராவிட மாடலை விட இடதுசாரி மாடல் சிறப்பானது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறாரா? எப்படி சார் எடுத்துக்கிறது? காரணம் என்ன என்று கேட்டால், அதற்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளி, இடதுசாரிகளுடைய அஜெண்டா வந்து மாறிவிட்டது சமீப காலமாக. காரணம், திமுக ஒரு சாஃப்ட் இந்துத்துவா எடுத்த உடனே இவங்களாம் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குங்க முருகன் திருவிழா நடத்தணும்? எதுக்குங்க? அது அம்மையார் ஸ்டாலின் அவர்கள் அங்கு போகிறாங்க ஒரு மரியாதைக்காகவா, இல்லை நகர்வலம் வருகிறார்கள் என்ற மரியாதைக்காகவா? இருப்பினும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அரசியலாக்குவது தோழமை கட்சிகளுக்கு செகையாகாது. இவங்க வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்வானை எடுத்துட்டாங்களோன்ற ஒரு பயம் வந்துடுச்சுங்க தோழமை கட்சிகளுக்கு. அதற்காகத்தான் பாலகிருஷ்ணன் சொல்லுவது ஒரு மினி எமர்ஜென்சி, இது இனிமேல் போகாது, இடதுசாரி கம்யூனிஸ்டுடைய மேனிஃபெஸ்டோ வேணும் அப்படின்னா, நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு வரை திட்டங்களை அறிமுகப்படுத்தினா அது கூட்டணி ஆட்சி தான் சேர்ந்து செல்லும். அந்த கூட்டணி ஆட்சி சேர்ந்ததுன்னா திராவிடம் மங்கும், இடதுசாரி ஐடியாலஜி வரும். அதற்குத்தான் முதல் புள்ளியாக பாலகிருஷ்ணன் வைக்கிறார். பார்த்துட்டே இருங்க. இன்று நாம் இருவரும் பேசும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரகாஷ் கராத் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார், ஐயா ஸ்டாலின் அவர்களை. அது என்ன பேச போறாங்க? தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி மினி எமர்ஜென்சி பேசுவாங்க இல்ல பொதுமக்களுக்கு. இப்பெல்லாம் கட்சிக்குள்ள பேசுறத பொதுமக்களிடையே பேச ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய அழுத்தம், வாக்காளர்களிடையே இருக்கக்கூடிய அழுத்தம். இனி
தொலைக்காட்சிகளோ ஊடகங்களோ அல்லது பத்திரிகைகளோ இனி திமுகவை ஆதரிப்பதை நிறுத்தி கொண்டு திமுகவிற்கு எதிர்குரலாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை, அண்ணா பல்கலைக்கழகத்தை தவிர சொல்றேன், எத்தனையோ நடக்குதுங்க, ஒன்னு ரெண்டு இல்லைங்க, எத்தனையோ படுகலை கோர்ட்டு வாசலே அடிச்சுக்கிறாங்க. ஆக மொத்தம் ஆளுநர் அமித்ஷாவிற்கு எழுதிய ரகசிய கடிதத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குலைந்து விட்டது என்பதைத்தான் நேரடியாக பார்க்கிறார்கள். அதுதான் விஜயனுடைய அழுத்தம், அதுதான் சீமானுடைய அழுத்தம், அதுதான் அண்ணாமலையுடைய அழுத்தம். இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிய இடைத்தேர்தல் வந்தால் இந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி மட்டத்தில் அவர்களுடைய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்ப தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட போறது, அதுக்கு முந்தைய நிலையில நாம முந்தி அந்த சட்டமன்ற தொகுதியை வாங்கலாம் அப்படிங்கிற நிலையில இவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்களா சார்? தீர்மானம் நிறைவேற்றது வேறு, திமுகவினுடைய கொடுப்பது வேறு. காங்கிரஸை அமுக்க வேண்டும் என்றால், அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக திமுக ஈரோடு தொகுதியில் போட்டியிடும். நாளை மறுநாள் 6ஆம் தேதி அன்று ஈரோடு தேர்தல் அட்டவணை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, டெல்லியினுடைய எலெக்ஷன் கூட சேர்ந்து கொண்டு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஈரோடு தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரஸ் நின்றால் தோற்றுவிடும் என்ற ஒரு எண்ணம் திமுக மனதில் வந்து விட்டது. ஏன்னா இவிஎஸ் இளங்கோ லோக்கல் ஆளு, இப்ப யாருக்கு கொடுக்க போறாங்க? திமுக தான் அங்க. அதிமுக பாஜக ஒன்னாச்சு என்ன ஆகும்? இன்று சென்னையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயலாளர், பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் கண்டிப்பாக சில அதிமுக தலைவர்களிடம் பேச இருக்கிறார் மறைமுகமாக, எனக்கு நன்றாக தெரியும். அடுத்த வாரம் சென்னைக்கு பியூஷ் கோயல் வர இருக்கிறார் அதிமுகவுடன் பேசுவதற்காக. இத்தனை களை கட்டிய பிறகு பற்பல பாஜக தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார்கள் அதிமுக அலையன்ஸ் வேண்டும் என்று. அதையும் தவிர அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் கண்டிப்பாக கோவை மாவட்டம் ஈரோடில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதிமுக முன்னணி எடுத்து கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிட்டார்கள். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஈரோடு தேர்தல் தமிழகத்திற்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒரு விஷயமாக இருக்கும். சிவா சார், அப்போ திமுக வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறாங்க அப்படின்னா இது கூட்டணிக்குள்ள ஒரு விரிசலை ஏற்படுத்தும்ல சார், காங்கிரஸ் திமுக கூட்டணி கிடையில? கண்டிப்பா அதுக்காக நான் ராஜ்யசபா கொடுத்தா வாய மூடிடுறாங்க. ராஜ்யசபா கொடுத்தா திருப்பி சிதம்பரத்துக்கு போயிடுவாரு. அவர் 84 வயசானாலும் சிதம்பரத்துக்கு தான் அதுக்கு அந்த ஆண்டு பதவி முடிந்ததுன்னா அவருக்கு எடுத்துருவாரு, எடுத்துன்னு போயிடுவார். அவ்வளவுதான். அவருக்கு வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் என்று சொல்லுவது போன்று சாகும் வரை எம்பியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் வந்து விட்டதோ என்று தெரியவில்லை. அதற்காகத்தான் திமுக ஒரு ராஜ்யசபா தரேன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இன்னிலேருந்து அதை எடுத்து போட்டாங்க அடுத்த 2 வருஷத்துக்கு கழிச்சு. 2026 தான் தங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் தமிழகத்தில் இருந்து ஒரு ராஜ்யசபா அனுப்ப முடியும். திருச்சி சிவா போன்றவர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். ஸோ அப்பொழுது ராஜ்யசபா தலைவர் ஈரோடு எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. காங்கிரஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா சோனியா காந்தி கிட்ட ஸ்டாலின் பேசிட்டாருன்னா எல்லாம் முடிஞ்சு போடும். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லி வந்து நட்டா உள்ளிட்ட முக்கியமான தலைவர்களை எல்லாம் சந்திச்சு பேசி இருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு முக்கிய பதவி கொடுக்க போவதாக தமிழகத்துல தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. அப்படியான நிலை எப்படி டெல்லியில எப்படி சார் இருக்கு? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு முக்கிய பதவி கொடுப்பதற்கான சூழல் இருக்கிறதா சார்? இருக்கிறது. கூடிய விரைவில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நல்ல பதவி கொடுப்பார்கள் அகில இந்திய அளவில். காரணம், அவரை பொதுச் செயலாளர் ஆக்கினாலும் ஆக்க முடியும். புரந்தேஸ்வரி அவர்கள் அம்மையார் இடத்தில் அதை கொடுக்க முடியும். சமீப காலமாக டெல்லியில் தமிழிசை சவுந்தரராஜனுடைய ஒரு வாழ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிறது, அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் டெல்லி சட்டமன்றத்திற்கு பாஜக 29 தேர்தல் வேட்பாளர்களை அறிவித்து விட்டது. ஆக மொத்தம் டெல்லி சூடுபிடிக்கிறது அசம்பிளி தேர்தலில். நேற்று கூட பேசிவிட்டார். ஆம் ஆத்மி கட்சி விளாசி கட்டிட்டாரு பிரைம் மினிஸ்டர். அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் 6ஆம் தேதி தேர்தல் அறிக்கும் பொழுது அனைத்து கட்சிகளும் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப போட்டி வந்து போட்டி வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜகவிற்கும் தான் டெல்லியில் நடக்கிறது. காங்கிரஸ் காணாமல் போய்விட்டது. இந்த பின்னணியில் பார்த்தால் மு.க. ஸ்டாலின் கூட காங்கிரஸை அமுக்க பார்க்கிறார். சீதாராம் யெச்சூரி இருந்த போது காங்கிரஸுக்கு அலையன்ஸ் டிஎம்கே நல்லா இருந்ததுங்க. இப்ப சீதாராம் யெச்சூரி மறைந்ததற்கு பிறகு பிரகாஷ் கராத் வந்தவுடன் காங்கிரஸ் திமுக உறவில் விரிசல் ஆரம்பித்து விட்டது. காரணம், பிரகாஷ் கராத் காங்கிரஸை விரும்பவில்லை. கேரளாவில் அரசாங்கம் நடக்கிறது. அவர் ஒரு மலையாளிக்காரர். அவர் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.
நன்றி, நன்றி, நன்றி.